வணக்கம் தமிழா. Lenovo Tab P12 இதோட ஒரு குயிக்கான விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட விலை 30,000 கிட்ட இருக்கு. இப்போ 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. இந்த விலைக்கு நீங்கள் ஷாமியோட Pad 6 கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதோட விமர்சனம் கூடுதலாக ஷாமி Pad 6 அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 30,000க்கு நீங்கள் ஒரு டேப்லெட் வாங்கணும்னா இது வாங்கலாமா வேண்டாமான்னு இதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். பாக்ஸுக்குள்ளே இந்த P12 இருக்குது. என்கிட்ட இருக்கிறது ஸ்டாமி கிரேங்கிற இந்த கலர் ஒரு டூவல் ஷேடு தந்திருக்காங்க. கிரேலே ஒரு டூவல் ஷேடு. இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பில்ட் குவாலிட்டி தந்திருக்காங்க. யூனி பாடியில் பண்ணியிருக்காங்க. மெட்டல் யூனி பாடி, சைட்ஸ் எல்லாமே மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. சரி, இதை வச்சுக்கிட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பின் தந்திருக்காங்க. இது வைஃபை மாடல் தான். பட் இதில் நீங்கள் மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த ட்ரே ஓப்பன் பண்ணக்கூடிய பின்னு தந்திருக்காங்க. அப்புறம் 30 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. டைப் சி கேபிள் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த P12 பார்த்தீங்கன்னா 615 கிராம்ஸ் வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. 6.0 mm திக்னஸில் இருக்குது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்து யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு வெயிட் அண்ட் ஸ்லிம்மான ஒரு டிவைஸாக தெரியுது. பட் கம்பேரிசனுக்கு பார்த்தீங்கன்னா ஷாமியோட Pad 6 6.5 mm திக்னஸ் இருந்தது. ஸ்லைட்டாக கொஞ்சம் தின்னாக பண்ணியிருந்தாங்க அந்த டேப்லெட். ப்ளஸ் அது லைட் வெயிட்டாக இருந்தது. 490 கிராம்ஸ் வெயிட்டாக இருந்தது. ஸோ ரெண்டுக்குமான அந்த கம்பேரிசன் டைமென்ஷனில். பட் தனியாக பார்க்கும்போது இது ஸ்லிம் ஆகும். நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் லைட்டாக தான் இருக்குது. பட் அந்த வெயிட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ இந்த P12 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த சைடு ஒரு 2 ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. இந்த சைடு 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், JBL டியூன்டு ஸ்பீக்கர்ஸ். இந்த சைடில் உங்களுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. இங்கே உங்களுக்கு இந்த மைக்ரோ SD கார்டு போடக்கூடிய ஸ்லாட் இருக்குது. பவர் பட்டனுக்கு தந்திருக்காங்க. பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஷாமியோட Tab 6ல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. பட் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. வால்யூம் பட்டன்ஸ் மேலே இருக்குது. இப்போ இதோட டிஸ்பிளே பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பெரிய டிஸ்பிளே. இது 12.7 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஷாமியோட Pad 6 கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே, 11 இன்ச் டிஸ்பிளே. அது ரெண்டுமே IPS LCD டிஸ்பிளே தான். இந்த லெனோவோவில் P12 ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்குது. விலை கொஞ்சம் அதிகம், 40,000 போகும். அதில் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1840 x 2944 பிக்சல் ரெசல்யூஷன், 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. பட் நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் HDR சப்போர்ட் கிடையாது, டால்பி விஷன் கிடையாது. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 60 Hz தான். பட் அந்த ஷாமியோட Pad 6ல் உங்களுக்கு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு HDR டால்பி விஷன் சப்போர்ட்லாம் ஷாமி Pad 6ல் உண்டு. பட் அதெல்லாம் இந்த P12ல் கிடையாது. பட் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் நல்லா இருக்குது. ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே. அதிலலாம் பிரச்சனை இல்லை. படம் பார்க்குறதுக்குலாம் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. சைட்ஸ் பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் யூனிஃபார்மாக பண்ணியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணும்போது தேவையான ஒரு டேப்லெட்டுக்கு தேவையான பெசல்ஸ் சைடில் இருக்குது. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த P12 MediaTek Dimensity 7050ங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 8GB RAM மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. நான் விளையாடி பார்க்கும்போது கேம்ஸ்லாம் நல்லா தான் ஹேண்டில் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் நார்மல் பெர்ஃபார்மன்ஸுக்கெலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிசன் வருது இல்லையா? ஏன்னா இந்த டேப்லெட்டும் ஷாமியோட Pad 6ம் சேம் விலைக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அந்த ஷாமியோட Pad 6ல் ஸ்னாப்ட்ராகன் 870 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. இதை விட ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் அது. இப்போ நீங்கள் கேமிங்காக ஒரு டேப்லெட் வாங்குறீங்கன்னா கேமிங் தர நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 870 இதை விட ஒரு பெட்டர் சிப்செட் அந்த ஷாமியோட Pad 6ல் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. பட் மற்றபடி ஒரு நார்மல் யூஸ் கேசஸ்க்கெலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இப்போது இதோட கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே 8 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா இந்த P12 13 MP கேமரா தந்திருக்காங்க. பட் ஷாமியோட Pad 6ல் இதுக்கு மாறி பின்பக்கம் அதில் 13 MP கேமரா, ஃப்ரண்ட்டில் 8 MP கேமரா ஷாமியோட Pad 6ல் இருந்தது. இப்போலாம் முன்னாடி மாதிரி எல்லாருமே ஈவெண்ட்டு வெளியெல்லாம் டேப்லெட்டை வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறது கிடையாது. அதில் கையில் நல்ல ஒரு ஃபோன் இருக்கிறதுனால முக்கியமாக தேவை இதில் ஃப்ரண்ட் கேமரா தான். ஏன்னா வீடியோ கால் பண்ணுறதுக்குலாம் ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கணும். ஸோ இதில் 13 MP ஃப்ரண்ட் கேமரா தந்திருக்காங்க இந்த Lenovo P12ல். ஸோ Pad 6 கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் பெட்டர் கேமரா ஃப்ரண்டில் உங்களுக்கு P12ல் கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் காண்பிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த Lenovo P12 வந்து ஸ்கோர் அடிக்குது Xiaomi Pad 6 கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து 10,200 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. QC4 சப்போர்ட்டும் இருக்கு. Xiaomiயோட Pad 6ல கொஞ்சம் சின்ன பேட்டரி இருந்தது. 8,840 mAh பேட்டரி இருக்கு. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கிட்டத்தட்ட சேமான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. பட் இந்த P12ல ஒரு பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் Xiaomi Pad 6 கம்பேர் பண்ணும்போது. சாஃப்ட்வேரை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு Android 13 இன்ஸ்டலேஷன் தந்திருக்காங்க. ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு பிடித்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஆப் சப்போர்ட் இருக்குது. ஒரு 4 ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்குது. கீழே வந்து ஒரு குயிக் ஆக்சஸ் பேனல் இருக்குது. ஸோ எளிதாக நீங்கள் வந்து ரீசன்ட் ஆப்ஸ் மற்றும் ஒரு ஃபிக்ஸடான ஒரு 6 கூகுள் ஆப்ஸ் வந்து சைடில் இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து குயிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து Lenovo Tab P12. ஒரு பார்க்க நல்லா ஒரு டேப்லெட் ஸ்லிம்மாக இருக்குது. ஒரு மெட்டல் யூனிபாடியில் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் இதில் வந்து HDR கிடையாது, டால்பி விஷன் கிடையாது. ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. அப்புறம் பட் டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா இதில் வந்து இது வந்து பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட் கேமரா கிடைக்குது. ஸோ வீடியோ காலிங்னா வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பேட்டரி வந்து பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. 10,200 mAh பேட்டரி. ஸோ நல்ல ஒரு பேட்டரி பேக்கும் வந்து இந்த Lenovo P12ல கிடைக்குது. நீங்கள் என்ன டேப்லெட் இந்த ரெண்டுலையும் சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ள பிடிந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.